உடனே கேட்கலாம், அப்ப எனக்கு டிஸ்க் பல்ஜ்னால எனக்கு பேக் பெயின் வரலையா, இல்ல ஷயாட்டிக்கானால பேக் பெயின் வரலையா, டிஸ்க் டீஜெனரேஷன் ஆயிருக்கு, டிஸ்க் ஹெர்னியேஷன் ஆயிருக்கு, இதனால எனக்கு பேக் பெயின் வராதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த டிஸ்க் பல்ஜ் அப்படின்னாலே போன் மேல விழக்கூடிய அதிகப்படியான பிரஷர் தான் உங்களுக்கு இந்த டிஸ்க் பல்ஜை வந்து கிரியேட் பண்ணுது. டிஸ்க் பல்ஜை நம்ம சரி பண்றதை விட்டுட்டு இந்த டிஸ்க் பல்ஜுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது மேல விடக்கூடிய அழுத்தம். இப்ப நம்மளோட உடலோட அமைப்பு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, இப்ப இங்க வந்து ஷோல்டர் இருக்குங்க, நம்ம மேல வந்து ஷோல்டர் இருக்கு, அதுக்கு கீழே வந்தோம்னா ரிப்ஸ் இருக்கும், அதாவது நம்மளோட விலா எலும்பு இருக்கும். இந்த விலா எலும்பு வரைக்குமே மேல வந்து நமக்கு சப்போர்ட் கிடைச்சிருது. அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா வெறும் இந்த லோவர் பேக்னு சொல்லக்கூடிய இந்த லம்பார் ரீஜன், அதான் எல்லாரும் சொல்லுவீங்க இல்லைங்களா, L1 L2 L3 L4 L5 S1 அந்த மாதிரி அந்த 5 எலும்புகள் தான் நம்மளோட கீழ்ப்பகுதியும் மேல் பகுதியும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இந்த எலும்புகள் மேலதான் அதிக அளவு நம்மளோட இயக்கத்தின் மூலமா வரக்கூடிய அழுத்தம் விழுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இதை நம்ம தடுக்கிறதுக்கு ஒரே வழி, இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்கு, இடையில வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே கிடையாது, இந்த இடத்துக்கு நமக்கு சப்போர்ட் கொடுக்கறது அங்க இருக்கக்கூடிய தசைகள் தான். ஒரு பக்கம் அப்டமன் மசில்ஸ் இருக்கு, இன்னொரு பக்கம் பேக் மசில்ஸ் இருக்கு, ஓவராலா இதை வந்து நம்ம கோர் மசில்ஸ்